இங்க பாரு தேவி, நான் வரலன்னு கவலைப்படாத, நீ டூர் போயிட்டு வா. அது எப்படிங்க நீங்க வராம நான் போறது? சோ நான் தான் சொல்றேன், நீ பாத்துக்கிறேன்னு. நீ பயப்படாம போயிட்டு வா. என்ன ஒரு 5-6 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன்னு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன? ஏங்க 5 நாள் ஆகும் வரத்துக்கு. நீங்க கடையிலே வாங்கி சாப்பிடுவீங்களே, வேணும்னா சின்ன பொண்ணை வேணா சமைச்சு சொல்லி கொண்டு வந்து தர சொல்லட்டுமா? சோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் என்னை பாத்துக்கிறேன். வெளியில நல்ல கடையெல்லாம் இருக்கு, அந்த கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏங்க புளி சாதம்னா கிண்டி வச்சுட்டு போட்டுமா? சரி, ஒரு 2 நாளைக்கு வேணா புளி சாதம் கிண்டி வை, அப்புறமா 3 நாளைக்கு வேணா நான் பாத்துக்கிறேன். சரிங்க. மாவு இருக்கு, நீங்க தோசையை வேணா ஊத்திக்கங்க. மாவு அரைச்சு வச்சுட்டு போயிரு, சட்னி கூட நான் அரைச்சிக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க. கிளம்பும் போது நான் அந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறேன். சரிங்களா? உங்க உடம்பையும் பாத்துக்கங்க, வேளா வேலைக்கு மாத்திரையை போட்டுருங்க. சரி தேவி, நீ பத்திரமா போயிட்டு வா என்ன? சரிங்க. உன் போனு தான் அடிக்கிறாப்புல இருக்கு. ஏன் போனா? ஆமா, கையல் தான் பேசுறா. ஹலோ, சொல்லுமா. என்ன ஆச்சு, நீ வரியா இல்லையாம்மா? அப்பாட்ட கேட்டேன், அப்பா போயிட்டு வர சொன்னாரு. என்னது, அப்பாட்ட கேட்டியா? அப்பா போயிட்டு வர சொன்னாரா? ஆமா கையல். என்னம்மா நீ, நான் அப்பாவையும் சேர்த்து தானே கூப்பிட்டேன். அப்பா வரமாட்டாராமா? நானே ஸ்பீக்கர்ல போட்டு உங்க அப்பாட்ட கொடுக்குறேன், நீயே பேசு. ஏங்க கையல் உங்கள்கிட்ட பேசணுமா? எதுக்கு நீ ஸ்பீக்கர்ல போடுற? அப்பா அப்பா. சொல்லுமா. அப்பா நீங்களும் வாங்கப்பா, டூருக்கு நல்லா ஜாலியா போயிட்டு வரலாம். எப்பதான்ப்பா நீங்களும் டூருக்குலாம் வருவீங்க? இல்லம்மா, நான் இத்தனை நாள் லீவ் போட்டுனா வேலை போயிடுமா. ஏன்பா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கடை லீவு தானேப்பா? இப்பெல்லாம் இல்லம்மா, சனிக்கிழமெல்லாம் ஃபுல் டே இருக்குமா கடை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாம்மா லீவு. அப்படி பார்த்தாலும் 4 நாள் வருதுமா லீவு. 4 நாள்லாம் லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. இங்க பாருமா கையல், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. எனக்கு எங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்குன்னு தோணுது. தோணுனா நீங்க கூப்பிடாமே நான் வந்திருக்க மாட்டேனா? அதான் அம்மா வரலம்மா, அப்புறம் என்னம்மா, நீங்க எல்லாரும் ஜாலியா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா, நீங்க உங்களை நல்லா பாத்துக்கங்க. அம்மா இல்லைன்னு நினைக்காதீங்க, சாப்பாடுலாம் நல்லபடியா சாப்பிடுங்க என்ன? அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத கையல், நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, போனை அம்மாட்ட கொடுங்க. சொல்லு கையல். இந்த வாரத்திலே கிளம்புனாலும் கிளம்பிடுவோம்மா, சொல்ல முடியாது. நீ அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் இப்போவே நீ எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோ. சரியா? சரிம்மா. சரி, நான் அப்போ ஃபோனை வச்சிடறேம்மா. சரி கையில் வச்சிரு. சரி தேவி, அப்போ நான் கிளம்புறேன் கடைக்கு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வெயில் பயங்கரமா இருக்கு, கொடையாவது பிடிச்சிட்டு போங்க. மண்டையில முடியும் இல்லையா, மொட்டை மண்டையெல்லாம் அப்படியே ஒரே வேர்க்குருவா இருக்கு உங்களுக்கு. என்ன பண்றது, உழைக்கணும்ல. சரி, நான் அப்போ கிளம்புறேன். சரிங்க. இன்னைக்கு வரட்டும், அந்த ஆளு கேட்காம விடவே மாட்டேன். மணி எத்தனை ஆகுது, இன்னும் அந்த ஆளை காணோம். வைத்தியரை கூட்டிட்டு வர நீ என் நேரம் போனாரு. இப்பதான் வராரு. வரட்டும் வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுறோம். சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. இவன் எதுக்கு வெளியில மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறா? அடியே அன்னக்கிளி, என்னடி இங்க நின்னுகிட்டு இருக்க? உன்னைய நான் அந்த பிள்ளைய பாத்துக்க தானே சொன்னேன், வெளியில எதுக்கு இந்த மொட்டை வெயில நிக்கிற? அப்படியே அக்கறைதான் என் மேல. இப்ப என்ன தாண்டி உன் பிரச்சனை? நானே வேவாத வெயில தோன்னு நடந்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணு எதுவும் சொன்னுச்சா? அந்த பொண்ணு என்னத்த சொல்ல போகுது, சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் இம்புட்டு கோவமா இருக்க? என் கோவம்லாம் உன் மேலதான்யா. என்ன ஏன் மேலையா? ஏன் மேல என்ன கோவம் உனக்கு? பின்ன எனக்காக என் பிறந்த நாளைக்கு நான் எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு போட்டு விட்டு சொல்லியிருக்க. என்னது, உன் பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸா? ஆமா, அதுவும் புதுசு. எனக்கு என்னடி தெரியும், அந்த பிள்ளை வந்ததுல இருந்து ஒரே ட்ரெஸ்ஸாவே போட்டிருக்கு. சரின்னு பீரா கதவை திறந்து பார்த்தேன், இந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு. நானும் தான் அப்பவே உன்கிட்ட கேட்டேனே இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கட்டான்னு. நீ கூட சரி சரின்னா இப்ப வந்து என்கிட்ட கத்துற. ஆமா, இருட்டுல வந்து கேட்டீங்க, நானும் ஒண்ணும் தெரிஞ்சுக்காம சரி சரின்னு. கடைசியில இப்ப பாக்குறேன் அது என் பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ். இப்ப என் பிறந்த நாள் வருது, நான் என்ன ட்ரெஸ் போடுறது? சோ அன்னைக்கு இதுதான் உன்னோட கோவமா? பின்ன என்ன, எனக்கு இருக்கிறதெல்லாம் அந்த பிள்ளைக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்னதான் போடுறது? உங்க பொண்டாட்டின்னு நான் எதுக்கு இருக்கேன்? ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? ஒன்னும் கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு வாங்கி தரீங்களா? நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தானே அன்னைக்கு. ஆமா, இத நல்லா சொல்லி சொல்லியே நீ ஏமாத்துங்க. இப்ப என்ன உனக்கு? உன் பிறந்த நாளைக்கு உனக்கு புது உடுப்பு வேணும், அவ்வளவுதானே? புது உடுப்பு மட்டும் பத்தாது, எனக்கு கையில வளையல், அப்புறம் ரப்பர் பேண்டு எல்லாம் வேணும் சொல்லிட்டேன். சரி வாங்கி தரேன், போதுமா? இப்ப சந்தோஷம் தானே? நிஜமா சத்தியமா வாங்கி தரீங்களா? சத்தியமா வாங்கி தரேன். என் மூர்த்தி மாமானா என் மூர்த்தி மாமா தான். அப்பா, எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுவோம், ஒரே சிரிப்பை பாரு.
சரிங்க மாமா, வைத்தியரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போனீங்க. ஏன்னா நீங்க வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க இப்ப. அட அதை ஏண்டி கேக்குற நீ? ஏன் மாமா, என்னாச்சு? வைத்தியர் ஊருக்கு போயிருக்காராம், வரத்துக்கு 2-3 நாள் ஆகுமா. சரி மாமா, 2-3 நாள் கழிச்சு கூட பாத்துக்கலாம். இப்ப என்ன அவசரம்? இவ்வளோ நாள் கழிச்சு அந்த பிள்ளை இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கு. சரி வைத்தியத்தை சொல்லி ஏதாவது மருந்து மாத்திரை இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பேசுச்சுன்னா எந்த ஊருன்னு கேட்டு அனுப்பி வச்சிடலாம்ல. அட ஏங்க மாமா நீங்க, அந்த பிள்ளை சொன்னதையே சொல்லுது. யாரோ பேர் என்னமோ ஒன்று சொன்னுச்சே, ஏதோ ஒன்று சொன்னுச்சு மாமா. ஐயோ நான் மறந்துட்டேனே. யாரு, ஆஜாவா? அட ஆமா மாமா, ஆஜா. ஆஜா என்னை வந்து காப்பாத்து, எனக்கு உடம்பு கை காலெல்லாம் வலிக்குது. ஆஜா ஆஜான்னா மாமா கூப்பிட்டுக்கிட்டே கிடந்துச்சு அந்த பொண்ணு. அடையாண்டி, இதை நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இது எனக்கு தெரியாதே. நீ எங்க வீட்டுல இருந்தா தானே களை எடுக்கிறேன் மலை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுற. சரி விடுங்க மாமா, இன்னும் 3 நாள் தானே. வைத்தியரை காமிச்சதுக்கு அப்புறம் நல்லா பேசுற மாதிரி ஏதாவது மருந்து கொடுக்க சொல்லிடுவோம், விடுங்க. அதை தாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல வேற வைத்தியரை எதுவும் பார்க்கலாமா? இங்க பாருங்க மாமா, இந்த வைத்தியர் தான் காசு கம்மியா கேட்பாரு. நம்மள்ட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல செலவு பண்றதுக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒன்றும் அவசரப்படாதீங்க. நீ சொல்றதும் சரிதான். சரி 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரிங்க மாமா. சரி அன்னைக்கிளி இவ்வளோ நேரம் இருந்தியே, அதையா சமைச்சு வச்சியா இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச பழைய சோறு ஊறுகாவும் வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அப்பா வெயிலுக்காக தான் நல்லா இருக்கும். கூட 2-3 வெங்காயத்தையும் உரிச்சு வை சரியா? அப்புறம் பப்படமும் பொரிச்சு கொடு, நான் அப்படியே சேர்த்து சாப்பிட்றேன். சரிங்க மாமா, வாங்க சாப்பிடலாம். எங்க இன்னும் இந்த மனுஷனை காணா? சரி ஃபோன் அடிச்சு பார்ப்போம். நம்மளும் எவ்வளோ நேரமா கிளம்பி நிற்கிறோம். ஹலோ மாமா, எங்க மாமா இருக்கீங்க? இதோ வந்துக்கிட்டே இருக்கேன் வசந்தி, நீ கிளம்பிட்டியா? சோ நான்லாம் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கே நல்லா தெரியும் வெளியில கிளம்புறதுன்னா நான் டக்குன்னு கிளம்பிடுவேன்னு. நீங்க தான் என் நேரம் பார்த்தாலும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதோ பக்கத்தில் வந்துட்டேம்மா, இந்த வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. சரிம்மா வச்சுறேன். எனக்கு புடவையே இல்லைன்னு சொல்லி கேட்டேன். சரி ட்ரெஸ் எடுக்க போகலாம் வாடின்னு கூப்பிட்டாரு. அப்போ சீக்கிரமாக வந்திருக்கணும்ல, எனக்கு தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிதப்பு இருக்கு. அப்படியே அந்த புடவையெல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டும் சேர்த்து வாங்கிடுறோம். உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆடி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. போச்சுடா, சின்ன பொண்ணு வேற வரால. இப்படி கிளம்பி நிற்கிறான். எங்கே போறீங்க ஏது போறீங்க நோண்டி நோண்டி விசாரிப்பாளே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொல்லும் உந்தன் மேனி தங்காது செந்தேனே. எதையாவது போய் சொல்லி ஏமாத்திர வேண்டியதான். எந்த காதல் என்னவென்று. யாரு, வசந்தி அக்கா? சொல்லு சின்ன பொண்ணு. அக்கா நீங்களா? இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கே. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்களா? கேட்கக்கூடாதெல்லாம் கேட்கறா. வெளியில கிளம்பும் போது கேட்கக்கூடாதுன்ற அறிவுலாம் கிடையாது இவளுக்கு. என்ன காச்சு, கீழே குனிஞ்சு ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, உங்கள் வீட்டிலலாம் சொல்லி கொடுக்கலையா வெளில கிளம்பும் போது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு? இந்த அக்கா கிளம்பியிருந்தா மட்டும் எங்கே போகிறீங்க எது போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. இதுவே நாங்கள் கிளம்பியிருந்தா அவ்வளோதான். நேரம் முதற்கொண்டு கேட்கும், எப்போ போவீங்க எப்போ வருவீங்க எத்தனை மணி நேரம் இருப்பீங்க என்ன ஏதுன்னு. இதுக்குன்னா மட்டும் ரத்தம், நம்மளுக்குன்னா மட்டும் தக்காளி சட்னி. என்ன சின்ன பொண்ணு அங்கிட்டு திரும்பிட்டு எதை யோசிச்சுட்டு இருக்க? இல்லைக்கா, அது